உலக அமைதி வேண்டி நடத்தப்படும் எய்பசிகோ அமைதிக்கான நடைப்பயணம் இன்று காலை மாத்தளை அலிவிகார விகாரையிலிருந்து ஆரம்பமானது. நேற்றைய தினம் உலக அமைதி வேண்டி நடத்தப்படும் எய்பசிகோ அமைதிக்கான நடைப்பயணம் நேற்று காலை தம்புள்ள ரஜமா விகாரை வளாகத்திலிருந்து ஆரம்பமானது. நேற்றைய தினம் நடைப்பயணம் செல்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்த சுமார் 45 கிலோமீட்டர் தூரத்தை நிறைவு செய்து மாத்தள அலிவிகாரையை தேரர்கள் குழு வந்தடைந்தது. இந்த நடைப்பயணத்தில் பங்கேற்கும் தேரர்கள் உள்ளிட்ட குழுவினரை தரிசிப்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் பாதையோரங்களில் திரண்டிருந்தனர். தேரர்களின் பயணத்தை இலகுவாக்கும் வகையில் வீதியெங்கும் வாழை இலைகளை விரித்து வைத்ததோடு வெயிலினால் சூடாக இருந்த பாதைகளை குளிர்விப்பதற்காக மக்கள் வீதிகளில் குளிர்ந்த நீரை தெளிக்க நடவடிக்கை எடுத்தனர். அதே நேரம் இன்றைய தினம் மாத்தள அலிவிகார விகாரையிலிருந்து கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையை நோக்கி இந்த நடைப்பயணம் ஆரம்பமானது. මෙම සාමපාගමනට ආලෝකානම් සුරතරාද එක්ව සිටියා. නිවුණු සිත්වල සදාතනික සාමය සාමපාගමනේ නිරත පූජ්‍ය පඤ්ඤාකර හිමියන් ඇතුළු මහා සංඝරත්නයෙන් ආශිර්වාද ලබා ගැනීමට ජාති ආගම් පක්ෂ පාට ભેද නොසලකා ජනී ජනයා අදත් මග දෙපස රැස්ව සිටියා. Walk for the many, walk for the light, to heal the world and end the night. Come, O world, for the joy of all. The spirit of peace is standing tall. सबके हित के लिए करुणा की पुकार, मैत्री के मार्ग पर सारा संसार. आओ दुनिया कारुण्यं पठिच्च अनुदयं पठिच्च अनुकंपं पठिच्च परे संधम्मं देसेति एहि पस्सिको बनाइको. Come and see एहि पस्सिको. Come and see एहि पस्सिको. अன்பே வடிவம் அமைதி பயணம் உலகமே வாழும். අද පස්වරුවේ සාමපාගමන මහනුවර ශ්‍රී දළදා මාලිගාව වෙත ළඟාවීමට නියමිතයි. එහිදී පූජ්‍ය පඤ්ඤාකර හිමියන් ඇතුළු සාමපාගමනේ නිරත මහා සංඝරත්නය ශ්‍රී දන්ත ධාතුන් වහන්සේ වැඳ පුදාගෙන මල්වතු අස්කිරි මහනා හිමිවරුන්ගෙන් ආශිර්වාද ලබා ගැනීමටද නියමිතයි. டிட்வா சூறாவளியால் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை மிக சிக்கலான சந்தர்ப்பங்களை தவிர ஏனைய அனைத்து பயனாளிகளுக்கும் மே மாத இறுதிக்குள் வழங்கி முடிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்தார். டிட்வா சூறாவளியால் பகுதியளவிலும் முழுமையாகவும் சேதமடைந்த வீடுகளில் வசித்தவர்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடுகளை கையளிக்கும் பணிகள் தொடர்பாக நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். முழுமையாக சேதமடைந்த வீடுகளில் வசித்தவர்களுக்கு புதிய வீடொன்றை வழங்குவது அல்லது வீடொன்றை கொள்வனவு செய்வதற்காக 50 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் இதன் போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. அந்த இழப்பீட்டுத் தொகையை விரைவாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இன்னமும் முகாம்களில் வசித்து வரும் மக்களுக்கு புதிய வீடுகள் கிடைக்கும் வரை அவர்களை தற்காலிக வீடுகளில் குடியமர்த்துவது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதற்கேற்ற பொருத்தமான இடங்களை கண்டறிந்து அந்த பணிகளை மிக விரைவாக நிறைவு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். மிக ஆபத்தான பகுதிகளில் வசிக்கும் மக்களை வேறு இடங்களில் குடியமர்த்துவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் புதிய வீடு வாங்குவதற்கு இழப்பீடு பெறாதவர்களுக்காக வீட்டு தொகுதிகளை நிர்மாணிப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் வைத்தியர் சுசில் ரணசிங்க, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி அர்ச்சன சூரிய பெரும, அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திர கீர்த்தி, பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பண்டார, பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளர் குணதாச சமரசிங், பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் கே ஜி தர்மதிலக்க உட்பட அதிகாரிகள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
நிதி அமைச்சின் கீழ் இயங்கும் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் கணனி கட்டமைப்புக்குள் அங்கீகரிக்கப்படாத நபர் பிரவேசித்து முன்னெடுத்த நிதி திருட்டு சம்பவம் தொடர்பில் சட்ட அமுலாக்க நிறுவனங்களில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஏற்றுமதி நிதி முகவர் நிலையத்திற்கும் திரைசேரிக்கும் இடையிலான நிதி கொடுக்கல் வாங்கலின் போது மின்னஞ்சல் வாயிலாக பரிமாறப்பட்ட தகவல்களை இணைய ஊடுருவிகள் இடைமறித்து மாற்றி அமைத்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு வழங்கப்பட வேண்டிய ஒரு கொடுப்பனவு தொடர்பில் இதேபோன்ற முறையில் மேலதிக நிதியை பெற்றுக்கொள்ள ஊடுருவிகள் முயற்சித்துள்ளனர். இதன்போது வங்கி கணக்கு இலக்கங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்த சந்தேகம் எழுந்ததை அடுத்து இந்த பாரிய மோசடி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இது குறித்து இலங்கை காவல்துறையின் கணனி குற்ற விசாரணை பிரிவு மற்றும் கணனி அவசர தயார் நிலை குழுவிற்கு உடனடியாக அறிவிக்கப்பட்டது. கடன் மறுசீரமைப்பு மற்றும் மீள் செலுத்துகை தொடர்பான ஆரம்ப கட்ட தொடர்புகள் வரை விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதில் ஆஸ்திரேலியாவிற்கு செல்ல வேண்டிய நிதி ஊடுருவிகள் கணக்குக்குள் திசை திருப்பப்பட்டமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டுக்கு செலுத்த வேண்டிய கடன் தவணையை திரும்ப செலுத்தும் நடவடிக்கையின் போது தற்போதைய அரசாங்கம் தெளிவான உறுதிப்படுத்தல்களை செய்யாமல் அதனை மேற்கொண்டமையினால் கிடைக்கும் தகவலின் பிரகாரம் நமது நாட்டு நிதியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது 25 லட்சம் அமெரிக்க டாலர்கள் தொகை காணாமல் போயுள்ளன. இந்த 2.5 மில்லியன் டாலர் ஒரு கணனி ஏக்கர் போலியான தகவல்களை வழங்கி கையகப்படுத்தியுள்ளார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் நிதி அமைச்சரும் திரைசேரிக்கும் மத்திய வங்கிக்கும் தமது நாட்டின் நிதி முகாமைத்துவ செயல்முறையை சரியாக கொண்டு நடத்தும் இயலுமை இல்லை என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிகின்றன. நமது நாட்டின் டாலர் பணத்தை ஏக்கர்களால் போலி தகவல்கள் மற்றும் போலி உறுதிப்படுத்தல்களை முன்வைத்து கையகப்படுத்த முடியும் என்ற நிலை உருவாக்கப்பட்டிருந்தால் நாட்டின் ஒட்டுமொத்த நிதி பாதுகாப்பு ஆபத்தில் காணப்படுகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கதிர்காமம் கந்தவிகாரை சென்று ஆசி பெற்றார். இதன் பிற்பாடு ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய கொள்கலன் விடுவிப்பு விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. கொழும்பு துறைமுகத்தில் கட்டாய பௌதிக பரிசோதனை இன்றி 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தும் பாராளுமன்ற குழுவில் உள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். உயர்மட்ட அதிகாரிகளை சாட்சியம் வழங்க அழைக்க வேண்டும் என குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த குழு சம்பந்தப்பட்ட கொள்கலன் பரிசோதனை இன்றி விடுவிக்கப்பட்ட சூழ்நிலைகளை ஆய்வு செய்து தனது கண்டறிதல்கள், பரிந்துரைகள் மற்றும் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமர்ப்பித்த எழுத்து முன்மொழிவில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக உள்ள அனுரகுமார திசாநாயக்கவை சாட்சியம் அளிக்க அழைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் நடைபெற்ற காலப்பகுதியில் துறைமுக அமைச்சராக இருந்த பிமல் ரத்நாயக்க மற்றும் அப்போது துணை துறைமுக அமைச்சராக இருந்த ஜனித ருவான் கொடித்துவக்கு ஆகியோரும் அழைக்கப்பட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நிதி அமைச்சின் செயலாளராக இருந்த அதிகாரியிடமிருந்தும் சாட்சியம் பெற வேண்டும் என எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளது. இந்த கோரிக்கை குழு உறுப்பினர்களான அஜித் பி பெரேரா, தயாசிரி ஜெயசேகர, முஜிபுர் ரஹ்மான் மற்றும் டிவி சாணக்க ஆகிய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட கடிதம் மூலம் குழு தலைவர் மற்றும் நீதி அமைச்சர் அர்ச்சன நாணயக்காரவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விதந்துரைகளை அமுல்படுத்துவதற்காக நிபுணர் ஒருவருடன் கூடிய குழு ஒன்றை நியமிப்பதற்காக பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதோடு குறித்த அறிக்கைகளின் பரிந்துரைகள் முறையாக அமுல்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு அவர் குறிப்பிட்டார். அவர் அங்கு மேலும் தெரிவித்ததாவது, குண்டு தாக்குதல் தொடர்பான அறிக்கை விரைந்துரைகளை பிரயோக ரீதியாக அமுல்படுத்துவதை கண்காணிப்பதற்காக முறை சார்ந்த நிரந்தர பொறிமுறை ஒன்றை இதுவரை ஸ்தாபிக்கப்படாமையால் குறித்த விதந்துரைகளை அமுல்படுத்துவதன் பெறுபவர்களை மதிப்பீடு செய்வதற்கு முறையொன்று இல்லை. அதனால் குறித்த விதந்துரைகளை வெற்றிகரமாக அமுல்படுத்துவதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பை அடிப்படையாக கொண்ட விரிவான ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட கட்டமைப்புடன் கூடிய பொறிமுறை ஒன்றை ஸ்தாபிக்க வேண்டியதன் தேவை கண்டறியப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் பேரழிவிற்கான நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பவும் ஆரம்பிக்கப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் தங்களின் ஒரு நாள் சம்பளத்திலிருந்து 96,87,462 ரூபாய் தொகையை நிதி நன்கொடையாக வழங்கியுள்ளனர். இதுவரை 3 சந்தர்ப்பங்களில் போலீஸ் திணைக்கள உத்தியோகத்தர்களின் ஒரு நாள் சம்பளத்திலிருந்து 74 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக தொகை ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது.
தெரிவித்துள்ளது. போலீஸ் மா அதிபரின் பிரத்யேக உதவியாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஸ்ரீ பமுனு ஆராய்ச்சியினால் இந்த நிதி நன்கொடை ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் கையளிக்கப்பட்டது. போலீஸ் செயலகத்தின் நிலைய பொறுப்பதிகாரி பிரதம போலீஸ் பரிசோதகர் உதயகுமாரவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமையை சுட்டிக்காட்டிய இந்திய துணை ஜனாதிபதி அவற்றை ஒரு ஒழுங்குமுறைக்குள் கொண்டு வருமாறு வலியுறுத்தியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். மிக முக்கியமான ஒரு கருத்தை ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னுடைய கையை பிடித்துக்கொண்டு ஸ்ரீதரன கையை பிடித்துக்கொண்டும் எப்படி தான் சொன்னார், உங்களுடைய கட்சிகள் அதிகரித்து போச்சு, இதை பகிர்த்து ஒரு அளவுக்கு ஒழுங்குக்கு கொண்டு வாருங்கள் அண்டு கையை பிடிச்சி கொண்டு தான் சொன்னார். அதில் இருந்து ஒரு ஆழமான ஒரு விஷயம் நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். இப்போ எங்களுக்கு வீட்டுக்கு வீடு கட்சி இருக்குது. இப்போ என்ன சொல்கிறது, மாவட்டத்துக்கு மாவட்டம், இப்போ மாகாணத்துக்கு மாகாணம், ஒவ்வொரு கட்சி, ஒவ்வொரு வீட்டு கட்சி. அப்போ அவர்களுக்கும் தெரியாது போல இருக்குது. அப்போ தெரியாது தான் எத்தனை ஆட்சி இருக்குன்னு முன்னே தெரியாது. அவர் சொல்கிறார் இது ஆரோக்கியமானது அல்லன்றதை ஒரு 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 உண்மையாக ஒரு ஆழ்ந்த அனுபவமுள்ள அரசியல் ஞானமுள்ள ஒரு பெரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சர் உறுப்பினராக இருந்த ஒரு பெரிய அறிவாளி என்ற வாயில் இருந்தவர் வருகண்டா நாங்கள் அது அவதானமாக ஆராய்ந்து பார்க்க வேணும். எண்ணிக்கையில் கட்சிகள், சில கட்சிகள் இருந்து தாங்களே ஒரு கட்சி, பேந்தில் டேட்டில் கட்சி, இப்படி நாங்கள் வைக்கிறது தெரியாண்டது மக்கள் முன்னே செல்ல கொண்டெடுக்க வேண்டிய அவர் கூறின கருத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்குது. கள் தூள் ஏற்றிச் சென்ற லொரி ஒன்றின் பின்பக்க கதவு திறக்கப்பட்டு வீதியில் கள் தூள் கொட்டியதன் காரணமாக கொழும்பிலிருந்து காலி நோக்கி செல்லும் வீதியின் களுத்துறை வெட்டமகட பகுதியில் ஒரு வழிப்பாதை மூடப்பட்டுள்ளது. குறித்த வீதியின் சுமார் 800 மீட்டர் தூரத்திற்கு இவ்வாறு கள் தூள் கொட்டியுள்ளதாக களுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். சாரான் ஆஷிம் மற்றும் கலகுடாத்தை ஞானசார தேரர் ஆகியோரை ராணுவ புலனாய்வு பிரிவினரே நிர்வகித்ததாக அரசின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் கோட்டை நீதிவான் நீதிமன்றில் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை திட்டமிட்டமை மற்றும் அதற்கு உதவி ஒத்தாசை புரிந்தமை தொடர்பிலான குற்றச்சாட்டின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு தீவிர விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வரும் முன்னாள் உளவுத்துறை பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் துவான் சுரேஷ் சலே தொடர்பிலான விசாரணைகளை ஆராயும் வழக்கு கோட்டை நீதிவான் இசுரு நெத்திகுமார முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. இதன் போது விடயங்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தினார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் இவ்வழக்கின் 3ஆம் சந்தேக நபரான முன்னாள் உளவுத்துறை பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் துவான் சுரேஷ் சலே கடந்த தவணை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கமைய கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் ஆஜர் செய்யப்பட்டார். அவர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி அசித் சிறிவர்தன தலைமையிலான சட்டத்தரணிகள் குழாம் ஆஜரானது. சலேவை மனநல சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தவும் தேசிய கண் வைத்தியசாலையில் ஆஜர் செய்யவும் போசாக்கு தொடர்பிலான வைத்தியர் ஒருவர் முன் ஆஜர் செய்யவும் உத்தரவிட்ட நீதிவான் விசாரணையாளர்களை மாற்றுவது உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பில் முறைப்பாட்டாளர் தரப்பு பதிலையும் பெற்ற பின்னர் உத்தரவு பிறப்பிப்பதாக அறிவித்தார். இதன்போது சலே குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 127(1) அத்தியாயத்தின் கீழ் நீதிவானுக்கு ரகசிய வாக்குமூலம் வழங்க விரும்புவதாக அவரது சட்டத்தரணி அசித் சிறிவர்தன கூறினார். அது குறித்து மீண்டும் சிந்தித்து அடுத்த தவணையில் மன்றுக்கு கூறுமாறு நீதிவான் அறிவுறுத்தினார். இவ்வழக்கு எதிர்வரும் மே 20 வரை ஒத்திவைக்கப்பட்டது. ரத்துமரி மாவட்டத்திலே நீலகாவம் தோட்டத்திலே ஒரு சம்பவம் நிகழ்ந்து நேற்று நாட்டையும் மலை நாட்டையும் ஏறக்குறைய உலுக்கி விட்டது. இதில் ஆளுங்கட்சி ரோல் என்ன, எதிர்கட்சி ரோல் என்னன்னு பார்க்கணும். உடனடியாக நேற்று எங்கள் மாவட்ட பொறுப்பாளர் கட்சி தலைவர் சந்திரகுமார் சொன்ன உடனேயே நான் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து பொறுப்பு அதிகாரி பிரேமரத்துக்கு நான் டோஸ் விட்டேன், நான் சண்டை போட்டேன், நான் திட்டினேன். அது பிறகுதான் உடனடியாக அவர் அந்த குண்டற்படை கருப்பு சட்ட குண்டற்படையை அழைத்து விசாரிக்க தொடங்கினார். அது மட்டுமல்ல, உடனடியாக ஏற்கனவே அந்த தோட்ட நிர்வாகம் சொன்னதுன்னு சொல்லி கைது வச்சிருக்கிற பிரசாந்தன்கிற அந்த பையனை விடையில விட்டார். நடந்துச்சு, அது நம்மளோடு செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ இன்னைக்கு வந்து அந்த குண்டற்படையில் 9 பேர் கைது பண்ணாரு சொல்லி நம்ம தம்பி பிரதி அமைச்சர் காணொலி போடுறாரு. அது வேற இல்லை, அது நடக்கும்.
நேற்று நான் சொன்ன நடந்துருச்சு அது. நான் சொன்னேன் பிரதமரத்துக்கு கரையனத்தான் லபர்ஸா பாலிமேது நம்கர் நான் சொன்னேன். பயந்துட்டான் உடனே செஞ்சிட்டாங்க. அது வேற சரி. நான் என்ன சொல்கிறேன்னா நேற்று சொன்னேன் என்ன செய்யணும்னா 2 விஷயம். ஒன்று, தோட்டங்கள் இருக்கக்கூடிய அடாத்தான தரிசு காணிகள் எல்லாம் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொள்வதற்காக கட்டி கொடுக்க தேவையில்லை, கொடுத்தா கட்டிக்குவாங்க, அனுமதி கொடுக்கணும். அது உங்கள் ஜேபி அட்டல் பிரகாரம் சொன்னது தானே. அது சொன்னீங்களா இல்லையா? செய்யல நீங்கள். அதாவது தோட்டத்தில் இருக்கிற தேயிலையோ ரப்பரையோ வெட்டி பறித்து வீடு கட்டினா மேலே அடாத்தான காணி தானே, தரிசு காணி தானே, போடுங்களே கொடுக்க. அது ஒன்று. அடுத்தது, தொழில் நிர்வாகங்கள் இந்த ராணுவத்திலிருந்து போலீஸ்லேருந்து விலகி வந்தவங்க ஓடி வந்தவங்க வச்சுக்கிட்டு குண்டர்படை அமைக்கக்கூடாது. குண்டர் படை இது ரவுடிகிறது. அது யார் அவங்க? போலீஸ்காரங்க. அவங்க ராணுவம் இல்லையே, போலீஸுக்கு தானே சட்டத்தை ஒழுங்கு நிலைநாட்டுறதுக்கு. அதை செய்யுங்கன்னு சொல்லி தான் தம்பி பிரதீப்புக்கும், அப்புறம் யார் இங்கே இருக்கிறாங்க, மிஸ்டர் ராமலிங்க சந்திரசேகரன், அப்புறம் கிட்னன், அம்பிகா ராதா, மலைச்செல்வி, இவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் நான். அப்புறம் அந்த மாத்திரை இருக்கிறாங்க, சாவித்திரி அம்மா இருக்கிறாங்க, சொல்கிறேன் எல்லாருக்கும். நட்புரிமையை சொல்கிறேன். நாங்கள் எதிர்கட்சி, நீங்கள் ஆளுங்கட்சி தானே. எங்கே நீங்கள் செய்யாதீங்க. ஆளுங்கட்சி மோடுக்கு வாங்க, அது செய்யுங்க. நீங்கள் அவ்வளோ செய்யணும். இதை தேவை, இது செய்யுங்க. அதை விட்டுட்டு கைது பண்ணிட்டோன்னு சொல்லாது. கைது நான் பண்ண வச்சுட்டேன், பெண்ணில் விடுவிக்க வச்சுட்டேன், டோஸ் கொடுத்தவருக்கு போலீஸ்காரருக்கு எனக்கு பிரச்சனை. ஆளுக்கு இது கட்சி நான் டோஸ் கொடுப்பேன் எல்லாருக்கும், பயந்த ஆளு இல்லைனா தெரியுதானே. அது செய்யுங்க, அது செய்யுங்க சொல்லி அன்புடன் பண்புடன் நட்பு ரீதியாக தம்பி பிரதீப்பை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை மே 29ஆம் திகதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபரணா சுவந்துருகொட முன்னிலை. சிங்கள புத்தாண்டு சுபநேர பத்திரிகையில் குறிப்பிட்டுள்ளவாறு மரக்கன்றுகளை நடுவதற்கான சுபநேரம் அமைந்துள்ள நாள் இன்றாகும். அதற்கமே இன்று முற்பகல் 9:01 வெண்ணிற ஆடைகளை அணிந்து வடக்கு திசையை நோக்கி மரக்கன்றுகளை நடுவது உகந்ததென அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டத்தரணி சர்ஜூன் ஜமால்தீன் எழுதிய இலங்கை ஈஸ்டர் தாக்குதல்கள் நீதியும் தண்டனையும் நூல் அறிமுக நிகழ்வு நேற்று முன்தினம் கொழும்பில் நடைபெற்றது. ஈக்குவல்டி பப்ளிஷர் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் கொழும்பு பிரதம தபாலக தலைமையக கேட்போர் கூடத்தில் ஜனாதிபதி சட்டத்தரணி MM ஜுஹைர் தலைமையில் நடைபெற்றது. குறிப்பாக இந்நூல் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணி குறித்து பன்முக ஆய்வாக அமைய பெற்றுள்ளது. ஜனாதிபதி சட்டத்தரணி MM ஜுஹைர் உரையாற்றியதுடன் இலங்கை ஈஸ்டர் தாக்குதல் நீதியும் தண்டனையும் அறிமுக நூலின் முதற் பிரதியும் வழங்கி வைக்கப்பட்டது. பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்த அருட்தந்தை மா சக்திவேலிடமிருந்து சிவஸ்ரீ தர்ஷக சர்மா குருக்கள் பெற்றுக்கொண்டார். ஏனைய பிரதிகள் அதிதிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. சிவில் சமூக பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் கலந்து கொண்டனர். கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யாழ்ப்பாணம் பலாலி வீதியின் உரும்புராய் சந்தையில் பலாலி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் எதிரே வந்த லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 23 மற்றும் 64 வயதுடைய ஏழாலை பகுதியைச் சேர்ந்த இருவர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2026ஆம் ஆண்டு இந்தியன் பிரீமியர் லீக் உள்ளிட்ட சர்வதேச பிரீமியர் லீக் போட்டிகளில் பங்கேற்பதற்காக தமக்கு தடையின்மை சான்றிதழை வழங்குமாறு இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு கட்டளை பிறப்பிக்குமாறு கோரி கிரிக்கெட் வீரர் நுவான் துஷாரவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றிலிருந்து வாபஸ் பெறப்பட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரர் சார்பில் முன்னிலையான சிரேஷ்ட சட்டத்தரணி ஜி அருள் பிரகாசம் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்தார். ட்ரம்ப் நிர்வாகத்தின் கடற்படை செயலாளர் ஜான் பெலன் தனது பதவியிலிருந்து விலகுவதாக பென்டகன் அறிவித்துள்ளது. பென்டகன் ஊடக பேச்சாளர் ஷான் பார்னல் சமூக வலைதள பதிவொன்றில் இந்த பதவி விலகல் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பெலனின் விலகலை தொடர்ந்து கடற்படை துணைச் செயலாளர் ஆங் கவோ பதில் செயலாளராக பணியாற்றுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களில் ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து வெளியேறிய உயர்மட்ட இராணுவ தலைவர்களில் ஒருவராக பெலன் இணைந்துள்ளார். இவர் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினால் பரிந்துரைக்கப்பட்டு 2025 மார்ச் மாதம் கடற்படை செயலாளராக பதவியேற்றார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கிண்ண கால்பந்து தொடருக்கு தகுதி பெற்றுள்ள ஈரான் அணியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக இத்தாலியை சேர்க்குமாறு அமெரிக்க விசேட பிரதிநிதி பாவ்லோ சாம்பொடி சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய நாடுகள் இணைந்து நடத்தும் இந்த தொடரில் பங்கேற்பதற்காக முழுமையான தயார் நிலையில் தாம் இருப்பதாக ஈரான் ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளது. ஜூன் 11 முதல் ஜூலை 19 வரை நடைபெறவுள்ள இப்போட்டித் தொடரில் ஈரான் பங்கேற்கும் என தான்
எதிர்பார்ப்பதாக ஃபிஃபா தலைவர் கடந்த வாரம் வலியுறுத்தியிருந்தார். அதேவேளை பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 70% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதிகபட்சம் நாமக்கல்லில் 76.43 வாக்குகள் பதிவாகியுள்ளன. குறைந்தபட்சமாக கன்னியாகுமரியில் 61.95 வாக்குகள் பதிவாகியுள்ளன. தலைநகர் சென்னையில் முற்பகல் 3 மணி நிலவரப்படி 68.13 வாக்குகள் பதிவாகியுள்ளன. இவற்றில் தொகுதி வாரியாக பார்த்தால் சென்னை விருகம்பாக்கத்தில் அதிகபட்சமாக 71.81 வாக்குகளும் குறைந்தபட்சமாக மயிலாப்பூரில் 60.60 வாக்குகளும் பதிவாகியுள்ளன. IPL போட்டித் தொடரின் 32வது போட்டி நேற்று நடைபெற்றது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணிக்கும் இடையிலே இந்த போட்டி இடம்பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட்டது. முதலில் துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 20 ஓவர்களில் 159 ஓட்டங்களை பெற்று 6 விக்கெட்டுகளை இழந்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சார்பில் ரவீந்திர ஜடேஜா 43 ஓட்டங்களையும் யசாஸ்வி ஜெய்ஸ்வால் 22 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் சார்பில் மோஷின் கான் 17 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும், பிரின்ஸ் யாதவ் 29 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும், முகமது ஷமி 30 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் பெற்றனர். 160 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை பின்தொடர்ந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணி 18 ஓவர்களில் 119 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 40 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது.